வாங்க, இன்னைக்கு ஒரு அருமையான நீதி கதைய பத்தி பார்க்கலாம். அதாவது, ஒருத்தர் கையில அதிகாரம் கிடைச்சா மட்டும் போதுமா? இல்ல அத பயன்படுத்துறதுக்கான ஞானமும் வேணுமா? இத பத்தி பேசுற ஒரு சூப்பரான கதை தான் இது. முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்களேன். தகுதியே இல்லாத ஒருத்தர் கைக்கு ஒரு பெரிய சக்தி கிடைச்சா என்ன ஆகும்? அதை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு தெரியாதப்போ அதோட விளைவுகள் எவ்ளோ பயங்கரமா இருக்கும். சரி, இப்போ நாம இந்த கதையோட கதாநாயகனை பாப்போம். அவன் பேரு பன்னு. அவன் ஒரு குரங்கு. அவனோட புத்திசாலித்தனத்தை விட அவன் பண்ற சேட்டைகளால தான் அவன் ரொம்ப பிரபலம். பன்னு ஒரு பொறுப்பும் இல்லாம ஜாலியா விளையாட்டுத்தனமா சுத்திக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண குரங்கு. அவனுக்கு அதிகாரம்னா என்ன, பொறுப்புனா என்னன்னு எல்லாம் எந்த கவலையும் கிடையாது. அவன் போக்குல அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. ஒரு நாள் பன்னோட கண்ணுல பளபளன்னு ஒரு வாள் படுது. அது ஒரு பயணி தவற விட்டுட்டு போனது. அந்த வாழ பார்த்த உடனேயே பன்னு தன்னை ஒரு பெரிய மாவீரனா கற்பனை பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டான். சொல்லப்போனா அந்த வாள் தான் அவனுக்கு கிடைச்ச தகுதியில்லாத அதிகாரத்தோட ஒரு சின்னம். அந்த வாள் கைக்கு வந்ததும் பன்னு எப்படி மாறினான், அவனோட குணம் நடத்தை எல்லாம் எப்படி மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். கையில அதிகாரம் வந்தா ஒருத்தர் எப்படியெல்லாம் மாறுவாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இங்க பாருங்களேன், பன்னு பண்ண தப்பையெல்லாம் ஒரு வழிகாட்டி மாதிரி எவ்ளோ கிண்டலா சொல்லியிருக்காங்கன்னு. ஒரு மோசமான தலைவன் ஆகணும்னா என்னெல்லாம் பண்ணணும்? முதல்ல அதிகாரத்தோட சின்னத்தை கையில் எடுக்கணும். அப்புறம் மிரட்டுறதையே மரியாதையா நினைச்சுக்கணும். கடைசியா யாராவது நல்லது சொன்னா அதை காதுலயே வாங்கிக்க கூடாது. பன்னு இதையெல்லாம் சரியா செஞ்சா. காட்டுல இருந்த மத்த புத்திசாலி விலங்குகள் எல்லாம் அவனை கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ணுது. ஏ பன்னு, அது விளையாட்டு பொருள் இல்ல, பெரிய வம்புல கொண்டு போய் விடும்னு சொல்லுது. ஆனா அந்த அறிவுரை அவன் காதுல விழுந்தா தானே? அறிவுரை சொன்னவங்கள பார்த்து பன்னு என்ன செஞ்சான் தெரியுமா? ஜோரா சிரிச்சான். போதாக்குறைக்கு அவங்கள பார்த்து நீங்கெல்லாம் கோழைங்கன்னு வேற சொன்னான். அவனோட தலைக்கணம் இப்ப உச்சிக்கே போயிடுச்சு. நல்ல ஆலோசனைகளை நிராகரிச்சதுதான் அவனோட வீழ்ச்சிக்கு முதல் படி. அவ அரசனாகி செஞ்ச அட்டகாசத்தை கொஞ்சம் பாருங்க. காஞ்ச இலையில ஒரு சிம்மாசனம் செஞ்சு உட்காந்துக்கிட்டான். அணில்களை மிரட்டுறது, கிளிகளை குத்துறது, தனக்கு தேன் கொண்டு வர சொல்லி தேனீக்களுக்கு கட்டளை போடுறது, விசிறி வீச சொல்லி ஆமைகளுக்கு உத்தரவு போடுறதுன்னு இவன் பண்றதெல்லாம் ரொம்பவே அபத்தமா இருந்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சு? எல்லாமே உல்டாவா முடிஞ்சது. தேனீங்க அவனை கொட்டி வச்சிருச்சு, ஆமைங்க அவனை கண்டுக்காம மறைஞ்சு போயிடுச்சு. இதுல இருந்து என்ன புரியுது? மிரட்டி வாங்குற அதிகாரம் ஒரு நாளும் நிக்காது. உண்மையான மரியாதை இருந்தா தான் ஒருத்தர் சொல்றத மத்தவங்க கேட்பாங்க. இப்போதான் கதையோட திருப்பு முனைக்கே வரும். பன்னுவோட முட்டாள்தனமோ ஆணவமோ அவனுக்கே எப்படி வினையா முடிஞ்சதுன்னு பார்க்கலாம் வாங்க. தன்னோட கட்டளைய யாருமே மதிக்கலங்கிற கோவத்திலையும் விரக்தியிலையும் பன்னுவுக்கு தலைக்கேறிடுச்சு. கையிலிருந்து அந்த வாளை எடுத்து கட்டுப்பாடே இல்லாம வேகமா சுத்துனான். ஆனா அவனோட குறி மொத்தமா தப்பிடுச்சு. இதிலிருந்தே தெரியுதில்ல, சக்தி கையில இருந்தா மட்டும் பத்தாது, அத பயன்படுத்துறதுக்கான திறமையும் அறிவும் வேணும். இங்கேதான் உச்சக்கட்டமே. எந்த வாழ அவன் தன்னோட அதிகாரத்தோட சின்னமா நினைச்சானோ அதே வாள் துள்ளி வந்து அவனோட சொந்த காலையே வெட்டிடுச்சு. அதாவது அவனோட சக்தியே அவனுக்கு எதிரியா மாறிடுச்சு. இப்ப பண்ண வலியால துடிக்கிறான், ரத்தம் சொட்ட சொட்ட உதவிக்கு கத்துறான். ஆனா என்ன பிரயோஜனம்? அவன் யாரையெல்லாம் கோழைங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணானோ அவங்க யாரும் உதவிக்கு வரல. அவனோட அகங்காரம் அவனை மொத்தமா தனிமைப்படுத்திருச்சு. இப்போ கதையோட முடிவுக்கு வந்துட்டோம். பன்னோட இந்த கஷ்டமான நேரத்துல உண்மையான ஞானம் ஒரு ஆந்தையோட ரூபத்துல வருது. அந்த அறிவுள்ள ஆந்த சொன்ன இந்த ஒரு வரியில பன்னுவோட முழு கதையும் அடங்கியிருக்கு. ஒரு முட்டாள போல ஆட்சி செஞ்ச இப்போ ஒரு பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்திருக்கு. அவனோட தற்காலிக உயர்வும் நிரந்தர வீழ்ச்சியும் இதுல எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த ஒப்பீடு பாருங்களே, எவ்வளவு தெளிவா இருக்கு. அவன் ராஜாவா இருந்தப்போ கையில வாள், சிம்மாசனம், எல்லார் மனசுலயும் பயம் இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு பிச்சைக்காரனா கையில வாளால கிடைச்ச காயம், உட்கார வெறும் தர, யாருமே மதிக்காத ஒரு நிலைமை, செஞ்ச வினைக்கு என்ன விளைவுன்னு கண்ணு முன்னாடி தெரியுது. கடைசியா பன்னுவுக்கு ஞானம் வந்துருச்சு. தனக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுத்த அந்த வாளை தூக்கி ஆத்துல வீசிட்டான். தகுதி இல்லாத அதிகாரம் தனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டான். ஒரு வழியா அவன் தன் பாடத்தை கத்துக்கிட்டான். சரி, இந்த கதையில இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? இதோட மைய கருத்தை இப்ப நாம தொகுத்து பார்க்கலாம். இதுதான் இந்த கதையோட சாரம். உண்மையான ஞானங்கிறது பதவி, பொருள் இல்ல அதிகாரம் மூலமா வர்றது கிடையாது. அது அனுபவத்தாலையும் பணிவாலையும் அடக்கத்தாலையும் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். பாத்தீங்களா?
பன்னுவோட கதை எப்படி அந்த காட்டுல இருக்க குரங்கு சமூகத்தோட ஒரு பகுதியா மாறிடுச்சுன்னு. வாழ் கையில இருந்தா அறிவாளி ஆயிடலாம்னு நினைச்ச முட்டாள் பண்ணுவ ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு அடுத்த தலைமுறைக்கு ஒரு எச்சரிக்கை பாடமா இந்த கதை சொல்லப்பட்டுச்சு. இந்த விளக்கத்தை ஒரு கேள்வியோட முடிக்கலாம். உங்க வாழ்க்கையில பன்னு கையில இருந்த வாழ் மாதிரி எதை நீங்க ஞானம்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒருவேளை அது உங்க வேலையா இருக்கலாம், உங்க பட்டமா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கூட இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.